ஓகே, சகோதரி ஃபைனலாக ப்ரேயர் பண்ணும்போது சொன்னாங்க, நிறையா இறை வார்த்தைகள் தொடர்ந்து நமக்கு கேட்க ஒரு பாக்கியத்தை கடவுள் கொடுத்தாருன்னு சொல்லி. உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய கடவுளுடைய கிருபை. அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் உண்டு, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பைபிள் ஆண்டவர் சொல்கிறார், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள் இலவசமாக கொடுங்கள்ன்றார். அப்போ நீங்கள் எதெல்லாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இறை வார்த்தை கிடைக்குதுன்னா இந்த வார்த்தையை நீங்கள் மற்றவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு இலவசமாக பல ஊழியர்கள் வழியாக இந்த ஜெபக்குழுவில் இறை வார்த்தை கடவுள் கொடுத்துட்டே இருக்கிறார். அப்போ நீங்கள் கற்று தெரிந்து கொண்ட இறை வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது உங்களுடைய கடமை. அது நீங்கள் ப்ரீச் பண்ணலாம், இல்லை ஒருத்தர் பார்க்கும்போது ஆண்டவரை பற்றி அறிவிப்பது மிக மிக முக்கியம். அதை எப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இறை வார்த்தை கொடுக்குறதும் ஸ்டாப் ஆகப்படும். அது ஒரு வார்னிங்காக எடுத்துக்கோங்க. இது உண்மை. நான் ஒரு சில ஜெபக்குழுவில் என் வாழ்க்கையில் இருந்திருக்கிறேன். எப்போல்லாம் அந்த ஜெபக்குழுவில் மற்றவர்கள் கற்றுக் கொடுக்குறாங்களோ அதை மக்களுக்கு போய் சொல்லலைன்னா வார்த்தை கிடைப்பது நிறுத்தப்படும். அதனால் கடவுள் உங்களுக்கு பல ஊழியர்கள் மூலமாக தொடர்ந்து இங்கு இறை வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் யாராவது பார்க்கும்போதும் ஆண்டவரை பற்றி அறிவிக்கணும். இங்கு கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது உங்களுடைய தலையாய கடமை. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கொடுக்கலைன்னா என்ன ஆகும்? கொடுத்தது நிறுத்தப்படும். வெரி சிம்பிள். பிரைஸ் தி லார்ட். என்னடா இந்த பிரதர் சாபம் விடுற மாதிரி சொல்கிறான்னு நினைக்காதீங்க. நான் சத்தியத்தை சொல்கிறேன். உண்மையை சொல்லும்போது சில நேரத்தில் கஷ்டமாக இருக்கும், ஆனால் இது உண்மை. நம்மகிட்ட அந்த ஆர்வம் வரணும். இறை வார்த்தையை கேட்பவர்களாக இருந்தது கூட நான் எதுக்கு உங்களுக்கு இறை வார்த்தை அறிவிக்கிறேன்? ஒரு 15-20 வருடத்துக்கு முன்பாக நான் இறந்திருந்தேன்னா நேராக நரகத்துக்கு போயிருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த என்னை ஒரு சகோதரர் இறை வார்த்தை அறிவிக்கும் போது என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அப்போ நான் அன்றைக்கி ஒரு முடிவு எடுத்தேன், ஆண்டவரே, ஒரு 4 நாளைக்கு முன்னால் நான் இறந்திருந்தேன்னா நரகத்துக்கு போயிருப்பேன். ஒரு சகோதரர் மூலமாக நீர் பேசியதனால் நான் ரட்சிக்கப்பட்டேன். அதே போல் என்னுடைய வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரை உம்முடைய வார்த்தையை மக்களுக்கு அறிவிப்பது என்னுடைய தலையாய பணியாக நான் தொடர்ந்து செய்வேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்ததுனால தான் உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். கடவுள் தான் தகுதிப்படுத்துகிறார். ஆனால் அந்த மனது நமக்கு தான் வரணும். நம்மை ஆண்டவர் நெருப்பிலிருந்து காப்பாற்றினார். நரக நெருப்புக்கு போக இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நாம் முடிந்த அளவுக்கு காப்பாற்றி வெளியில் கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். அது வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தியை அறிவிப்பதில் கருத்தாயிருங்கள்னு புனித பவுல் சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஓகே, நாம் கடந்த சில வாரங்களாக ஸ்பிரிட் சோல் பாடி, ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருந்தோம். அப்போது ஆவியை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது அந்த ஞானஸ்தானத்தை குறித்து நாம் தியானித்தோம். ஞானஸ்தானத்தை குறித்து தியானிக்கும் போது மறுபடியும் ரெட்ஷிப்புனா என்னன்னு ஒரு கேள்வி வந்தது. அப்போ ரெட்ஷிப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய ரட்சிப்பு அடையிறதுக்கு முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னது? இயேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கை செய்து இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என்று உள்ளூர நம்பினால் நாம் மீட்கப்படுவோம். அப்போ நம்ம உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தான்றதை நம்ம விசுவாசிக்கணும். இயேசுவே ஆண்டவர்ன்றதை அறிக்கை செய்யணும். இது ரெண்டும் செய்யும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுறோம். இதுதான் நம்ம ஞானஸ்தானத்தில் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வதன் மூலயமாக, விசுவாச பிரமாணத்தில் இதுதான் இருக்குது இல்லையா? இயேசு இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த கண்டிஷன்லாம் நம்ம அதில் சொல்லி நம்ம நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வதனால நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. இந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யும் பொழுது ஆவிக்குரிய உலகத்தில் என்ன நடக்குதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த ரெட்ஷிப்புன்ற வார்த்தைக்கு டெலிவரன்ஸ்னு ஒரு அர்த்தம் உண்டு, விடுதலை என்ற ஒரு அர்த்தம் உண்டு இல்லையா? எதுலேருந்து விடுதலை ஆக்கப்பட்டோம்? நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டோம். வேற யாராவது? தீய சக்திகளிலிருந்து விடுதலை. தீய சக்தியிலிருந்து விடுதலை. வெரி குட். வேற யாராவது? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. எந்த அடிமைத்தனத்தில் சிஸ்டர்? அதுதான் சாத்தான் அதுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள நம்மளை வச்சுட்டு ஆளுகை செய்யலாங்கும் போது ஆண்டவருடைய இரக்கத்தினால. ஓகே, சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் உங்களுக்கு விடுதலை கிடைச்சது. ஓகே, வேற? இதுக்கு மேலே நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். இங்கே தான் பிரச்சனை. நம்ம ஞானஸ்தானத்தில் நிறைய பேர் என்ன நினச்சிருக்கோம், நம்ம பாவத்திலேருந்து விடுதலை கிடைச்சது, ஜென்ம பாவத்திலேருந்து விடுதலை கிடைச்சது. ஓகே, சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் விடுதலை எல்லாம் உண்மை, நான் இல்லைன்னு சொல்ல, இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இதை விட நிறைய காரியங்கள் நடந்தது. நமக்கு அது தெரியணும். ஞானஸ்தானத்தில் என்னென்ன நடந்ததுன்னு தெரியும் போது நாம் அதை இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்முடைய கிறிஸ்துவுக்குள் நம்ம யாருன்றது நமக்கு தெரியும். ஞானஸ்தானத்தின் வழியாக நம்ம என்ன பெற்றுக்கொண்டோம்
அப்படின்றது சொல்லும்போது நமக்கு நிறைய காரியங்கள் தெரியும். நிறையா, அதாவது இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஆதாம் ஏவாள் கடவுள் உருவாக்கும் பொழுது எப்படி இருந்தார்களோ அந்த நிலைக்கு நாம் உயர்த்தப்படுகிறோம். மனிதன் பாவம் என்பதை அறியாத ஒரு நிலைக்கு உயர்த்தப்படுறோம். இன்னும் ஒரு வகையில் சொல்லணும்னா, அதை விட ஒருபடி மேலாக இயேசு கிறிஸ்துவை போல் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்னென்ன கிருபைகள், ஆசீர்வாதங்கள், சக்திகள் தேவையோ அது எல்லாம் கடவுள் ஞானஸ்தானத்தில் நம்ம கொடுத்துருக்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை போல் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு என்னென்ன சக்திகள், கிருபைகள், வரங்கள், ஆசீர்வாதங்கள் தேவையோ அவை அனைத்தும் ஞானஸ்தானத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நிறைய நேரத்தில் என்ன சொல்கிறோம், ஜீசஸ் பற்றி நம்ம சொல்லும்போது அவர் கடவுள், அவர் செய்தார் அப்படின்னு சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும்போது அவர் முழுக்க முழுக்க மனிதனாக வந்தார், முழுக்க முழுக்க கடவுளாக வந்தார். ஆனால் கடவுளுடைய வல்லமையை எதையும் இந்த உலகத்தில் கொண்டு வரவில்லை. அவர் கடவுளுக்கு இணையாக இருந்தும் அதை வரிந்து பற்றி கொள்ளாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன கீழே வராரு, ஒன்றும் இல்லாத, சக்தி இல்லாத ஒரு சாதாரண மனிதனை போல இந்த உலகத்தில் வருகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து செய்த எல்லா அற்புதங்களும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அற்புதங்கள் தான். அவர் இந்த உலகத்தில் வந்து ஜெபித்து வல்லமையை பெற்றுக்கொண்டு, பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக அற்புதங்களை செய்தார். அதனால தான் அவர் செய்த எல்லா காரியத்தையும் நம்மால் செய்ய முடியும். ஜீசஸ் அதோடு நிறுத்திடல, என்னை விட பெரிய காரியங்களையும் உங்களால் செய்ய முடியுன்றார். யாரால் இயேசு கிறிஸ்துவோட பெரிய காரியங்களை செய்ய முடியும்? அவரை நம்புறவங்க, அவருடைய சீடர்களா இருக்கவங்க, தொடர்ந்து அவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிறவங்க. இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் யார் ஜீசஸும் அவருடைய வார்த்தையை முழுமையாக நம்புகிறார்களோ அவர்களால் இயேசு கிறிஸ்துவை விட பெரிய காரியங்களை செய்ய முடியும். எதனால? இயேசு கிறிஸ்து முழுக்க முழுக்க பிதாவை நம்பினார். நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்பும்போது எப்படி இயேசு கிறிஸ்துவோட பெரிய காரியத்தை செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்து அளவுக்கு செஞ்சோம்னா ஓகே, அதை விடவும் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஜீசஸ் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்கிறார், என்னை நம்புவோன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான், ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன். அதான் அங்கே முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இயேசு கிறிஸ்து தந்தையிடம் சென்று நமக்காக பரிந்து பேசுகிறதுனால நாம் இயேசு கிறிஸ்துவை விட பெரிய காரியங்களை செய்ய முடியும். முதல் காரியம், நம்ம அவரை முழுக்க முழுக்க நம்பும் பொழுது நமக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுவார், நாம் அவரை விட பெரிய காரியங்களை செய்ய முடியும். அப்போ நீங்கள் ஒரு சில வார்த்தைகளை படிக்கும்போது இது ஜீசஸ் அவர் பண்ணார் நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவால் முடிந்தால் நம்மால் முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவரை தான் உதாரணமாக சொல்கிறார், என்னை பின்பற்றுங்கள்ன்றார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ முடிந்தது இல்லையா அவரால். அப்போ நம்மளாலும் பரிசுத்தமாக வாழ முடியும். முடியாத ஒன்றை ஜீசஸ் நம்மளை செய்ய சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு குழந்தை கையில் உங்கள் குழந்தை ஒரு 5 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 7 வயசு குழந்தை, ஒரு 50 கிலோ மூட்டையை கையில் கொடுத்து தூக்கிட்டு வான்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க இல்லையா? அதே ஒரு 2 கிலோ அரிசினா கையில் கொடுத்து தூக்கிட்டு வாப்பான்னு சொல்லுவீங்க கடைக்கு போயிட்டு வரும்போது. நமக்கு அந்த குழந்தை எவ்வளோ தூக்க முடியும், எவ்வளோ அந்த வெயிட்டை கேரி பண்ண முடியும்னு தெரியும் நமக்கு. அந்த குழந்தையுடைய சக்திக்கு ஏற்றபடி தான் கொடுப்போம். பிதா என்ன சொல்கிறார், நான் பரிசுத்தனாக இருப்பது போல் நீங்கள் பரிசுத்தனாக இருங்கள்ன்றார். அப்போ என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் அவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால். நம்முடைய ஸ்ட்ரென்த்தில் இல்லை, கடவுளுடைய கிருபையினால் அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும். புனிதர்கள்லாம் அப்படி தான் ட்ரை பண்ணாங்க. யாராவது ஒருத்தர் அப்படிலாம் முடியாது அப்படின்னாங்கன்னா நீங்கள் முதல்ல கடவுளை நம்பலன்னு அர்த்தம். நம்முடைய சொந்த முயற்சினால் அல்ல, கடவுளுடைய கிருபையினால், நம்முடைய நம்பிக்கையினால் அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக வாழ்கிறீங்கன்றது நீங்கள் இறை வார்த்தையின் மேல் கொண்ட நம்பிக்கையை பொறுத்தது. நம்முடைய போப் பிரான்சிஸ் அதை தான் சொல்கிறார், ஒரு மனிதன் பரிசுத்தமாக வாழ்கிறான்னா எந்த அளவுக்கு அவனுடைய பரிசுத்தம் இருக்கிறதுன்னா எந்த அளவுக்கு கடவுளுடைய வார்த்தை மேல் அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது, கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கிறது. நம்ம எல்லோரும் கடவுள் மேல் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவோம், ஆனால் வார்த்தையின் மேல் நம்பிக்கை இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவ நம்புறோன்னா அந்த வார்த்தையில் நம்ம நம்பணும், அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்புறோன்னா நம்ம செயலில் அதை கொண்டு வரணும். அப்போ தான் அது உண்மையான நம்பிக்கை. செயல் இல்லாத நம்பிக்கை செத்த நம்பிக்கைன்னு வசனம் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். ஓகே, நான் ஒரு சில வசனத்தை உங்களுக்கு கோட் பண்ண விரும்புகிறேன். கொலோசியர் 2வது அதிகாரம் 12வது இறை வார்த்தை. கொலோசியர் 2வது அதிகாரம் 12வது இறை வார்த்தை. இந்த வார்த்தை என்ன சொல்லுது? நீங்கள் திருமுழுக்கு பெற்றபோது அவரோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள், சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழ செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்கள் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். சிஸ்டர், இந்த வார்த்தை போட முடியுமா?
ஓகே, இல்லை நான் கொலோசியர் 2:12. ஏன்னா இது நீங்கள் இப்போ அந்த வார்த்தையை கரெக்டாக படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அது அர்த்தம் புரியும். ஓகே, லெட் மீ ட்ரை. கொலோசியர் 2வது அதிகாரம் 12வது இறை வார்த்தை. இல்லையா, வரல. இங்கே போட முடியல சிஸ்டர், உங்களுக்கு போட முடியுது. ஓகே, பரவாயில்ல, நான் மறுபடியும் ஒரு படிக்கிறேன் சிஸ்டர். இந்த இறை வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, பிரதர் இப்ப போட முடியும் பிரதர், ட்ரை பண்ணுங்க பிரதர். ஓ அப்படியா, இதாக இருக்கோ. ஓஹோ, ஓகே. கொலோசியர் 2வது அதிகாரம் 12வது இறை வார்த்தை. இந்த வார்த்தை என்ன சொல்லுது? நீங்கள் திருமுழுக்கு பெற்றபோது அவரோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள். நம்ம திருமுழுக்கு செய்யும்போது என்ன ஆகுது? இயேசு கிறிஸ்துவோடு நாம் அடக்கம் செய்யப்படுகிறோம். சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழச் செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால், கடவுள் மேல் நம்ம வைக்கிற நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். அப்போ 2 விஷயம் நடக்குது. நாம் இயேசு கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்படுகிறோம். எப்போ? ஞானஸ்தானத்தின் போது. இயேசு கிறிஸ்துடைய ஸ்பிரிச்சுவல் பாடின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆன்மீக உடலில் நாம் அடக்கம் செய்யப்படுகிறோம். ஞானஸ்தானம் அதாவது திருமுழுக்கு அப்படின்னாலே ஏதாவது ஒன்றில் முக்கி எடுக்கணும். மூழ்குதல்னு அர்த்தம். திருமுழுக்கு அப்படின்ற வார்த்தைக்கு மூழ்குதல் அப்படின்னு அர்த்தம். பேப்டிசோ அப்படின்னா இம்மர்ஸ்னு அர்த்தம். ஒரு தண்ணிக்குள்ளோ ஏதோ ஒரு பொருளுக்கு, ஒரு லிக்யூடுக்குள்ளே முக்கி எடுக்கிறதுக்கு பேர் தான் திருமுழுக்கு. ஒரு அந்த காலத்துலலாம் துணிக்கு டை போடுவாங்க இல்லையா, தண்ணியில் முக்கி எடுத்த கலர் மாறும். அதே போல் நம்ம ஏதோ ஒன்றில் முக்கிறதுக்கு பேர் தான் திருமுழுக்கு. இதுதான் உண்மையான மீனிங். தண்ணியில் முங்கிறது வெளியில் அடையாளம். ஆனால் உண்மையிலே நாம் எங்கு மூழ்கெடுக்கப்படுகிறோம்? இயேசு கிறிஸ்துடைய உடலுக்குள்ளாக நாம் அடக்கம் செய்யப்பட்டு மீண்டும் நம்முடைய நம்பிக்கையினால், கடவுள் மேல் கொண்ட நம்பிக்கையினால் உயிர்த்தெழுகிறோம். இதுதான் அந்த வார்த்தை சொல்லுது. நான் மறுபடியும் வரும்போது அந்த வார்த்தையை படிக்கிறேன். நீங்கள் திருமுழுக்கு பெற்றபோது அவரோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலுக்குள்ளாக நாம் அடக்கம் செய்யப்பட்டோம், அல்லது திருவுடலுக்குள்ளாக நாம் மூழ்கடிக்கப்பட்டோம். ஆங்கிலத்தில் யூ ஆர் பரீட் இன்டு ஹிஸ் பாடின்னு இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் உடலுக்குள்ளாக நாம் அடக்கம் செய்யப்பட்டு சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழச் செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால். யார் கொண்ட நம்பிக்கை? நாம் இயேசு கிறிஸ்து மேல் கொண்ட நம்பிக்கையினால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். இப்போ நம்ம உயிர் பெற்று எழுந்துட்டோமா, எழலையா? அப்போ ஞானஸ்தானத்தில் உண்மையிலே என்ன நடக்குது? நம்முடைய ஆவி இயேசு கிறிஸ்துவின் திருவுடலுக்குள்ளாக அடக்கம் செய்யப்பட்டு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்போது நாமும் அவரோடு ஆன்மீக உலகில் உயிர்த்தெழுந்திருக்கிறோம். அப்போ நம்முடைய ஸ்பிரிட் இயேசு கிறிஸ்துக்கள் அடக்கம் செய்யப்பட்டு புதிதாக உருமாற்றம் அடைகிறது. இதுதான் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை சொல்லுது. 2 கொரிந்தியர் 5:17. யாராவது முதல்ல எடுத்தவங்க படிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5:17. ஒரு என்ன ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறீங்க? 2 கொரிந்தியர் 5:17. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே, கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது ஒருத்தர் புதிய படைப்பாக மாற்றப்படுகிறார். தமிழில் ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது, இங்கிலீஷில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கிலீஷில் யூ பிகம் அ நியூ க்ரீச்சர்ன்னு இருக்குது. அதாவது ஒரு புதிய ஒரு இனமாக, புதிய ஒரு உயிரினமாக நாம் மாற்றப்படுகிறோம். இது ரொம்ப முக்கியம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவோடு நாம் அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழப்படும் பொழுது ஒரு புதிய ஸ்பீஷீஸ், ஒரு புதிய உயிரினமாக நாம் மாற்றப்படுகிறோம். ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார்னு தமிழில் இருக்குது. புதிதாய் படைக்கப்பட்டவர்னா புதிய ஒரு படைப்பாக மாற்றப்படுறோம். அது உண்மையில் என்னென்னா, இப்போ ஞானஸ்தானத்துக்கு முன்னால் இருந்த ஆள் வேறு, ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் இருக்கிற ஆள் வேறு. அதுதான் அவருடைய முக்கியமான ஒரு புதிய உயிரினமாக ஆண்டவர் மாற்றுகிறார். அப்போது இந்த உலகத்தில் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் வேறு, ஞானஸ்தானம் பெறாதவங்க டோட்டலி டிஃப்ரெண்ட். அது நமக்கு தெரியணும்.
அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றார், உங்களை இந்த உலகத்திலிருந்து நான் பிரித்தெடுத்தேன். எப்படி பிரித்தெடுத்தார்? அவருடைய உடலுக்குள்ளாக நம்முடைய ஆவியை அடக்கம் செய்து உயிர்த்தெழும்போது நாம் ஒரு புது படைப்பாக மாற்றப்படுகிறோம், புதிய ஒரு உயிரினமாக மாற்றப்படுகிறோம், புதிய ஒரு மனிதர்களாக மாற்றப்படுகிறோம். ஸோ we are not சேம். இது நமக்கு தெரியணும். Praise the Lord. யாருக்குமே சந்தோஷமே இல்லை. ஆண்டவர் நம்மளை ஒரு புதிய உயிரினமாக மாற்றிருக்காருன்னு சொல்கிறேன், எல்லாமே சோகமாக. Praise the Lord. ஹலோ, கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, சத்தியத்தை தெரியும் போது நம்ம சந்தோஷமாக, நீங்கள் ஆப்பிரிக்கன் மக்கள் இறை வார்த்தை கேட்குறத பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு வார்த்தையை அவங்களுக்கு புதுசாக அவனை சொல்லிக் கொடுத்தாங்கன்னா they will be very happy. அவங்க டான்ஸ் ஆடி சத்தம் போட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். நம்ம இறை வார்த்தையை கேட்கும்போது அப்படியே சோகமாகவே இருக்கணும். ஏன்னு தெரியல. சகோதர சகோதரிகளே, நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே ஓகே. எத்தனை பேருக்கு இது முதல்ல வந்து நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய திரு உடலுக்களாக நம்ம அடக்கம் செய்யப்பட்டோன்றது தெரியும்? இங்கே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அப்போ ஒரு உண்மையான ஒரு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கும்போது, see we are buried into Jesus. ஓகேங்களா? இயேசு கிறிஸ்துடைய ஆவி எப்படி இருந்ததோ அதே போல் நம்முடைய ஆவி மாற்றப்பட்டிருக்கிறது. ஜீசஸுடைய ஸ்பிரிட் மாதிரி நம்முடைய ஸ்பிரிட் ஆண்டவர் மாற்றுறார். நம்மளை ஒரு புது படைப்பாக மாற்றிருக்கிறார். நம்முடைய ஸ்பிரிட்டில் ஒரு என்ன சொல்கிறது, கரை திரை கிடையாது. அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பிரிட்டாக நம்மை மாற்றியிருக்கிறார். இதுதான் அது மாற்றும் போது தான் அந்த ஜென்மப்பாவம் நம்மளை விட்டு அகன்று போகுது. Praise the Lord. ஓகே. இப்போ நான் ஒரு வசனம் சொல்கிறேன், மத்தேயு 11:11. உங்களுக்கு எல்லாம் தெரிந்த இறை வார்த்தை தான். மத்தேயு 11:11. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் பெரியவரே என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். ஜீசஸ் எதனால் இந்த வார்த்தையை சொல்கிறார்? யோவானை பார்த்து சொல்கிறாரு, மனிதர்கள் பிறந்தவர்களில் யோவானை விட பெரியவர் யாரும் இல்லை. மோயிசனோட யோவான் பெரியவர்னு சொல்கிறாரு, அப்ரஹாம் விட யோவான் பெரியவர்னு சொல்கிறாரு. பல தீர்க்கதரிசிகள், எலிசா எல்லா தீர்க்கதரிசிகளோட யோவானை உயர்ந்தவராக சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் பரலோக ராஜ்யத்தில் மிக சிறியவரும் யோவானை விட பெரியவர் என்றார். என்ன அர்த்தம் அதுக்கு? அது எல்லாமே ஜீசஸ் மாதிரியே இருப்பாங்க. யார் சிஸ்டர்? பாப்டிஸ்ட். திருமுழுக்கு பெற்று விண்ணகத்துல போவாதனால அவங்க போக மாட்டாங்களா? அடக்கம் ஜென்மபாவம் இல்லாமல் பிறந்தவர்னு நினைக்கிறேன். யோவான் வந்து இது எலிசபெத்தம்மா வாழ்த்தின போது ஆவியின் வல்லமையினால் பிறந்தவர்ல. சரி, ஆவியின் கொண்டு பிறந்ததுனால அவரை விட சிறந்தவர் எவரும் இல்லைங்கிறது எடுத்துக்காட்டுக்கு சொல்றோம். பரலோகத்தில் இருக்கிறவங்க அவரை விட பெரியவங்கன்னு சொல்றாரு இல்லையா? பரலோக ராஜ்யத்தில் மிக சிறியவர் அவரை விட பெரியவர் என்றார். எதனால் அப்படி சொல்றார்? திருமுழுக்கு யோவான் தன்னை தாழ்த்துகிறார் பிரதர். அவருடைய செருப்பு வாரை கூட அழுக்க நான் தகுதியற்றவன்னு அவர் தன்னை தாழ்த்தும் போது அவரை உயர்த்துவார். அதனால ஓகே. இல்லைனா அப்போ யோவான் பெரியவர்ன்றது நம்ம அது ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் மிக சிறியவரும் அவரை விட பெரியவர் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அதான் விண்ணகத்துல நம்ம எல்லாம் ஜீசஸ் போலே இருப்போம். விண்ணகத்துக்கு போன ஓகே. ஆனால் பைபிள் இங்கேயே நம்ம ஜீசஸ் மாதிரி இருக்கோன்னு சொல்லுது சிஸ்டர். யோவான் 1 யோவானில் பார்த்தீங்கன்னா அவர் இந்த பூமியில் இருந்தது போல நாம் இருக்கிறோன்னு இருக்குது. ஓகே ஃபைன். இப்போது இந்த பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பரலோக ராஜ்யத்தில் இருக்கோமா, பரலோக ராஜ்யத்துக்கு வெளியில் இருக்கிறோமா? பரலோக ராஜ்யத்துக்குள்ள தான் இருக்கும். ஓகே. ஆனால் ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? பரலோக ராஜ்யத்தில் மிக சிறியவரும் யோவானை விட பெரியவர் இல்லையா? அப்போ நம்ம பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறோம், நாம் யோவானை விட பெரியவர்களா? பெரியவர்கள் தான் பிரதர். எத்தனை பேர் சொல்றீங்க யோவானை விட பெரியவர்கள்னு சொல்லி? யாரும் சொல்றதுக்கு பயமா இருக்குது. இதுதான் ஞானஸ்தானத்துடைய வல்லமை என்னன்னு தெரியணும். ஆக்சுவலாக நம்ம பெரியவர்கள் தான். ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் யோவானை விட பெரியவர் யாரும் கிடையாது. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் மிக சிறியவரும் யோவானை விட பெரியவர்கள்.
நாம் ஞானஸ்தானம் வாங்கிய ஒவ்வொரு கிறிஸ்தவனும் யோவானை விட பெரியவர்கள். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்முடைய ஆவி 100% பர்ஃபெக்டாக மாற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவி கடவுளுடைய உடலுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டு அவர் உயிர் தெழுந்தது போல் நாம் உயிர் தெழுந்ததுனால நம்மிடம் ஜென்மப்பாவம் இல்லை, நம்முடைய ஆவி பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால் நான் சொல்கிறது எதை குறிக்குது? நம்முடைய ஆவியை குறிக்குதுன்னு சொன்னேன். அதனால் we are greater than John the Baptist, we are greater than Moses, we are greater than all the prophets. இதை நம்மளால் நம்ப முடியணும். இது நான் சொல்லலை, இறை வார்த்தை சொல்லுது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பரலோக ராஜ்யத்தில் சிறியவர்களும் யோவானை விட பெரியவர்களே. இதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, கொலோசியர் 1வது அதிகாரம் 26வது இறை வார்த்தை படிக்கலாம். கொலோசியர் 1:26 நானே படிக்கிறேன். நான் வழங்கும் இறை வார்த்தை ஊழியாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. சென்ட் பால் சொல்கிறார், தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு சொல்கிறார். அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களினங்களிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டார். இப்போ சொல்கிறதுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். மாட்சி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை அவரே நமக்கு அளிக்கிறார். உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். புனித சின்ன பிறகு தான் இந்த மறை உண்மை முதல்ல வெளிப்படுத்தப்படுகிறது. அதாவது கடவுள் நமக்குள் இருக்கிறார். யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெறுகிறார்களோ அவர்கள் புதிய படைப்பாக மாற்றப்படுகிறார்கள். அவருடைய ஆவி முற்றிலுமாக புதுப்பிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வாசம் செய்கிறார்ன்ற உண்மை முதலாக புனித சின்ன பிறகு தான் வெளிப்படுத்தப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் எந்த ஒரு பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளை எடுத்துக்கொண்டாலும், மோயிசனை எடுத்துக்கொண்டாலும், யாரை நோவா எடுத்துக்கொண்டாலும் சரி, கடவுள் அவர்களுக்குள்ளாக இருந்தது கிடையாது. பழைய ஏற்பாட்டில் எந்த ஒரு கடவுளால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஊழியர்களாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசி எலியா, தானியேல், அப்பேற்பட்ட மக்களுக்குள்ளாக கடவுள் சென்றது கிடையாது. ஆனால் நாம் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும், ஒரு பாவத்தில் இருந்த இருக்கிற ஒரு மனிதனாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை நம்பி நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆவி முற்றிலுமாக புதுப்பிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துக்குள் நமக்குள் வருகிறார். நாம் நடமாடும் வாக்குத்தத்த பேழையாக மாறுகிறோம். அதனால தான் நம் உடல் பரிசுத்தாவி தங்கும் ஆலயம்னு சொல்கிறதுக்கு காரணம் கடவுள் நம்மில் வசிப்பதனால். இந்த பாக்கியம் பழைய ஏற்பாட்டில் யாருக்கும் இருந்தது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம கிரேட் இல்லையா? உண்மையிலே கடவுளுடைய பார்வையில் நாம் வெளியேற பெற்றவர்கள். ஏன்னா ஜீசஸ் நமக்குள்ள இருக்கிறார். ஜீசஸ் நமக்குள்ள இருக்கிறதுனால we are great. நம்மளால் நம்முடைய சொந்த யோகியதினால கிடையாது. இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசம் செய்வதனால் நாம் பழைய ஏற்பாட்டு புனிதர்களை விட உயர்ந்தவர்களாக இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? யோவானை விட பெரியவர்கள் யாருமே கிடையாது. இருந்தாலும் இறை ஆட்சியில் மிக சிறியவர்கள், பரலோக ராஜ்யத்தில் மிக சிறியவர்கள் யோவானை விட பெரியவர்கள். பரலோக ராஜ்யம், நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். ஏன்னா ராஜா நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம ராஜாங்கம் நமக்குள்ளே தான் இருக்குது. கரெக்டா? ஐம் ரைட் வரோம்? ஜீசஸ் சொல்கிறார், பரலோக ராஜ்யம் உங்கள் நடுவில் இருக்குதுன்னு சொல்கிறார். எப்போ? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது பரலோக ராஜ்யம் உங்கள் நடுவில், உங்கள் மத்தியில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளும் இருக்கிறது. ஏன்? எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெறுகிறோமோ, இயேசு கிறிஸ்து நமக்குள் வருவதனால் நமக்குள்ளாக பரலோக ராஜ்யம் நிறுவப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இதை தான் பரலோக மதத்தில் நம்ம சொல்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்பட்டதாக, உம்முடைய ராஜ்யம் வருக. அப்போ என்ன அர்த்தம்? இன்னும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுடைய எல்லோருடைய உள்ளத்திலும் நீர் வந்து ராஜாவாக அமரும், அவனுடைய மனதை மாற்றுன்றது தான் அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். பிரதர், one second brother. இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்குங்க பிரதர். Colossians 1:26 பிரதர்.
படிங்க சிஸ்டர். The mystery hidden from ages and from generations past, but now it has been manifested to his holy ones, Yeah. whom God chose to make known the riches of the glory of this mystery among The Gentiles. It is Christ in you, the hope for glory. Yeah, Christ in you is the hope of glory. அதாவது சில அர்த்தங்கள் இங்கிலீஷில் படிக்கும் நம்மளுக்கு நம்ம ஷார்ப்பாக புரியுது, டிரான்ஸ்லேஷனுடைய ஒரு இதில் நம்ம ஓகே ஃபைன், நம்ம அதில் இதுக்கு போக வேண்டாம். ஸோ ஜீசஸ் இன் அஸ் இஸ் அ ஹோப் ஆஃப் க்ளோரி. அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ரகசியம். பழைய ஏற்பாட்டில் யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ரகசியம். யோவானுக்கும் கிடைக்கல, யோவான் ஸ்நானனுக்கும் கிடைக்கல. அப்படி அந்த ஒரு பாக்கியம் அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாலும் இது யாருக்கு கிடைச்சது? இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆவிக்குள்ளான ஆசீர்வாதம், ஆவிக்குள்ளாக பிறப்பது நடக்குது. அதனால் உண்மையிலே நாம் பாக்கியவான்கள். நம்முடைய ஆவி முழுவதுமாக பரிசுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வகையில் சொன்னீங்கன்னா, அவர் ஸ்பிரிட் பிகம் கம்ப்ளீட்லி நியூ. அடுத்தபடியாக பரிசுத்தாவினால் முத்திரையிடப்பட்டிருக்குது. நம்முடைய ஆவியை யாரும் தொட முடியாது. இப்போது அவர் கேள்வி கேட்குற பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக சாத்தான் குடிக்கொள்ள முடியுமா? முடியும் பிரதர். ஆஹா, வேற யாராவது? முடியாது. இல்ல முடியும். ஏன்னா உலக ரீதியான காரியங்களை செய்துட்டே இருக்கும்போது தீயதுக்குள்ள தள்ளிட்டே தான் இருக்கும் சாத்தான். அப்ப அந்த சாத்தம் வருதுதானே அந்த தீமையான வழிகளுக்கு தானே கொண்டு போயிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்கள்லாம் பாவம் செய்யாம இருக்காங்களா? தீமையானது செய்துட்டே தானே இருக்காங்க. அப்ப அந்த சாத்தான் தானே இருந்து தூண்டுதல் கொடுக்கறான். ஆவியானவர் இருந்து அந்த இது வராது தானே. நிறைய பாவிகள் ஆகுறாங்க. ஆவியானவர் இல்லையா சிஸ்டர்? இருந்தாலும் அவரு ஒதுக்க வச்சிட்டு இந்த சாத்தான் நம்ம சிந்தனைகளை பேராசை, ஆணவம், அகந்தை எல்லாம். ஓகே சிஸ்டர், ஷார்ட் கேட்ட கேள்விக்கு பதில். நமக்கு இருக்கிறது ரொம்ப ஷார்ட் டைம். ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக சாத்தான் வாசம் செய்ய முடியுமா அல்லது அவனை ஆட்கொள்ள முடியுமா? எஸ் ஆர் நோ? ரெண்டு பேர் தான் பதில் சொல்லிருக்கீங்க, மற்றவங்க கம்முன்னு இருக்கிறீங்க. நோவா? சாத்தான் ஆட்கொள்ள முடியும். இப்போ நான் சொன்னேன், நம்முடைய ஸ்பிரிட் வந்து கம்ப்ளீட்டாக கடவுள் புதுப்பித்து அதை பரிசுத்தாவியினால் முத்திரையிடப்பட்டிருக்காருன்னு சொன்னேன். அப்படி இருந்தும் ஒரு சிலர் என்ன சொல்கிறீங்க, சாத்தான் நமக்குள்ளாக வாழ முடியும்னு சொல்கிறீங்க. ஆனால் ஆக்சுவலாக ஆன்சர் கரெக்ட் தான், முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஞானஸ்தானம் நம்ம எடுக்கும் பொழுது நம்முடைய ஆவி தான் புதுப்பிக்கப்பட்டு முத்திரையிடப்பட்டிருக்கிறது. ஆத்மாவையும் உடலையும் ஜீசஸ் ஒன்றும் செய்யலை. இந்த ஆவியில் உள்ள வல்லமையை ஆத்மாவுக்கு கொண்டு வருவதும் அதை நம்முடைய உடலுக்கு கொண்டு வருவது நம்முடைய வேலை. நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம கடந்த முறை ஒரு இது பிக்சர் காமிச்சேன் இல்லையா, ஆவி ஆத்மா சரீரம். நம்முடைய ஆவி முற்றிலுமாக புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறது, பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. அதில் எந்த ஒரு அழிவு கிடையாது, எந்த ஒரு அழுக்கும் கிடையாது. அதை பரிசுத்தாவி முற்றிலுமாக முத்திரையிட்டிருக்கிறார். சாத்தானால் நம்முடைய ஆவியை தொட முடியாது. ஆனால் ஆத்மா, உடல் கடவுளால் முத்திரையிடப்படலை, அது புதுப்பிக்கிறது நம்முடைய வேலை. அப்போ நம்முடைய சிந்தனையை நம்ம சாத்தானுடைய தூண்டுதலுக்கு ஏற்றபடி நம்ம அக்செப்ட் பண்ணும்போது சாத்தான் நமக்குள்ளே கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். அதனால தான் கிறிஸ்தவர்களையும் ஒரு சில கிறிஸ்தவர்களையும் சாத்தான் ஆட்கொள்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் டெவிலால நம்முடைய சிஸ்டம் இப்போ வந்து அந்த சாத்தான் குடிக்கொள்றப்போ அப்போ பரிசுத்தாவி என்ன பண்ணுவாரு? ஆல்ரெடி நம்ம ஸ்பிரிட்டுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவி. ஓகே சிஸ்டர், ஓகே ஐ ஆன்சர் யுவர் क्वेश्चन. பரிசுத்தாவி நம்முடைய ஸ்பிரிட்டில் தான் இருக்கிறார். ஓகேங்களா? இப்போது அவர் வார்னிங் கொடுப்பார், இது சரி கிடையாது, தப்பு, இறை வார்த்தைக்கு முரண்பாடாக செய்கிறேன்னு சொல்லி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பார், வார்னிங் கொடுப்பார், நம்மளை பாவத்தை கண்டம் பண்ணுவார். ஆனால் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது யில் பிகம் குவைட். ஓகேங்களா? நீங்கள் முதல்ல ஒரு பாவத்தை செய்யும்போது நமக்கு ஒரு பயங்கர பயம், டென்ஷன் எல்லாம் இருக்குது. அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகுது? அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனையாக தெரியாது. ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் வில் பிகம் குவைட். இறை வார்த்தையை கேட்டு நீங்கள் மனம் மாறுறது அதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருப்பார். ஆனால் நம்ம தொடர்ந்து செய்யும்போது அவர் கடவுள் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். ஜீசஸ் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் வில் நெவர் ஃபோர்ஸஸ். அப்படி ஃபோர்ஸ் பண்ணால் ஒரு செகண்ட் அந்த உலகத்தை மாற்றிட முடியல சிஸ்டர். அவரால் கடவுள் ஒருவரையும் புஷ் பண்ணியோ ஃபோர்ஸ் பண்ணியோ மனம் மாற்றுவது கிடையாது. சொல்லுவார், வார்னிங் கொடுப்பார், நம்ம மனசாட்சி வழியாக பேசுவார்.
ஆனால் டிசிஷன் எடுக்கிறது நம்ம தான் டிசிஷன் எடுக்கிறோம். பிரதர், ஒரு பாவி வந்து ரொம்ப அதிக பாவத்துல இருக்கிற ஒரு பாவி மனமாற்றம் அடைகிறப்போ அப்போ அந்த பரிசுத்த ஆவி புதுப்பிக்கப்படுவார் இல்லையா? பரிசுத்தாவி ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற அந்த ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், அது வந்து புதுப்பிக்கப்படுமான்னு கேட்க. இல்லை சிஸ்டர், பரிசுத்தாவி இஸ் காட் இல்லையா? இஸ் ஒன் ஆஃப் த ட்ரினிட்டி. பரிசுத்தாவி நம்ம புதுப்பிக்க போகிறதோ பழப்பிக்க போகிறதோ அவர் தான், அவரை மாற்ற முடியாது. ஓகே, இப்போது இது எப்படி சொல்கிறதுனா சிஸ்டர், ஹோலி ஸ்பிரிட்டில் இந்த உலகத்தை படைத்த கடவுளே இருக்கிறார். நமக்கு அது தெரியும். அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஜீசஸ் இருக்கிறார், பரிசுத்தாவி இருக்கிறார்னு சொல்லும்போது யார் இருக்கிறது? கடவுள் நமக்குள்ளே இருக்கிறார்னும் போது இந்த உலகத்தை உருவாக்கிய பரிசுத்தாவி நமக்குள்ளே இருக்கிறார். ஸோ பவருக்கு பிரச்சனையே இல்லை, லைட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. The power which created this world is inside of us. நிறைய பேர் அனாயிட்டிங் ஒன்றும் இல்லை, அனாயிட்டிங் உள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? நான் அனாயிட்டிங் பற்றி ஒரு நாள் எடுக்கிறேன். when Holy Spirit is inside of us, இதில் வந்து பவர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட், சின்ன ஹோலி ஸ்பிரிட் ஏதாவது இருக்குதா? ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஒன்லி ஒன் ஹோலி ஸ்பிரிட். ஓகேங்களா? தன் மகனுக்குள்ளாக இருந்த ஆவியை எடுத்து நமக்குள்ளே வச்சிருக்காரு. அதனால தான் நம்ம அப்பா தந்தையன்னு கூப்பிட முடியுதுன்னு சொல்கிறாரு. அப்போ ஜீசஸ்குள்ளே இருந்த அதே பவர் நமக்குள்ளே இருக்குது. தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். ஏசு கிறிஸ்துக்குள்ளே இருந்த அதே பரிசுத்தாவியான நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ ஜீசஸ்குள்ளே இருந்த பவரும் நமக்குள்ளே இருக்கிற பவரும் ஒன்று தான். ஆனால் இந்த பவர் இருக்கிறது ஸ்பிரிட்டில். நம்ம சோலுக்கு வர விடாமல் நம்ம தான் பிளாக் பண்ணுறோம். அது நம்முடைய மைண்டு தான் பிளாக் பண்ணுது. அதனால தான் நம்ம புனித சின்னப்பர் தெளிவாக சொல்கிறாரு ரோமர் 12:2, இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்களுடைய உள்ளம் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். எப்போ நம்முடைய மைண்ட், இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமாக சொல்லிட்டு வரோம் இல்லையா, நான் சொல்கிறதுல நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் ஆகுது இல்லையா? இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணி உங்கள் மைண்டை ரினியூ பண்ணும்போது இந்த ஸ்பிரிட்டில் இருக்கிற பவர் ஆட்டோமேட்டிக்காக சோலுக்கு பாஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடல்லேருந்து வெளிச்சம் வெளியில் வரும். இந்த உள்ளே இருக்கிற பரிசுத்தாவியானவர் தான் வெளிச்சம், கடவுள் தான் வெளிச்சம், அவருடைய வார்த்தை தான் வெளிச்சம். வார்த்தையை கொண்டு நம்ம மனதை புதுப்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த வெளிச்சம் நம்மளேருந்து வெளியில் வரும். எந்த அளவுக்கு நம்ம மனதை புதுப்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மிடமிருந்து வெளிச்சம் வெளியில் வரும். ஸோ இதில் கீ பாயிண்ட், பரிசுத்தாவி நம்ம ஒன்றும் பண்ண போது சேம் ஹோலி ஸ்பிரிட், தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாயும் எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாயும் ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த பரிசுத்தாயும் ஒன்று தான். உங்களுக்கு உள்ளே இருக்கிற வல்லமையும் ஏசு கிறிஸ்துக்குள்ளே இருந்த வல்லமையும் ஒன்று தான். அதனால தான் நம்ம அவர் செஞ்ச காரியத்தை செய்ய முடியும்னு சொல்கிறேன். பைபிள் அப்படி தான் சொல்லுது இல்லையா? ஜீசஸ் சொல்கிறதுக்கு என்னை விட பெரிய காரியங்களை செய்வாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? ஏசு கிறிஸ்துக்குள்ளே இருந்த அதே வல்லமை நமக்குள்ளே இருக்குன்றது நம்ம மைண்ட் ரினியூ பண்ணும் முதல்ல. எத்தனை பேர் ஒருவேளை நீங்கள் படிச்சிருக்கலாம், பட் எத்தனை பேர் அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஜீசஸ் நானும் ஒரே பவர்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வருமா வராதான்? இதுவரை கேர்ஃபுல்லா இருக்கணும். we are not one but he is in us, we have the same power. அதுதான் சொல்ல வரேன். இப்போ நான் ஒரு நாள் உட்காந்து நீ ஒன்றும் இல்லை, கண்ணை மூடிட்டு ஐ ஆம் காட்ஸ் சைல்டுன்னு சொல்லுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ ஆம் சன் ஆஃப் காட்னு சொல்லுங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நமக்கு. புரியுதுங்களா? நான் ஒரு நாள் அப்படி தான் ஐ ஆம் சன் ஆஃப் காட்னு சொல்லி மெடிடேட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ டெவில் வந்து சொன்னான், நீ எப்படி சன் ஆஃப் காட் ஆக முடியும்? ஜீசஸ் தானே சன் ஆஃப் காட். அவன் சொன்னது கரெக்டாக தப்பா? அப்ப நம்ம எல்லாருமே கடவுளின் உரிமையாக்கும் பிள்ளைகள். அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. சிஸ்டர் நான் கேட்குறது ரொம்ப சிம்பிள். am I son of God? நான் சன் ஆஃப் காடா? அப்போ ஜீசஸ் யாரு? கடவுளுடைய பிள்ளைகள். அதாவது நமக்கு கடவுளுடைய பிள்ளைன்னு கேட்டு நமக்கு நார்மலாக போச்சு. அதே நேரத்தில் நான் கடவுளின் மகன் சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு டவுட் வருது. ஏன்னா பைபிளில் இயேசுவே இறைமகன் இருக்குது. நான் இறைமகன் சொல்லும்போது நமக்கு ஒரு சின்ன பயம், ஐயோ நானும் இயேசுவும் ஒன்றான்னு சொல்லிட்டு. சரி, பைபிள் தெளிவாக சொல்லுது அவர் தான் முதல் மகன், நம்மலாம் 2வது மகன், 3வது மகன், 3வது மகள், 4வது மகள். ஆனால் நீங்கள் தியானிக்கும் போது ஐ ஆம் சன் ஆஃப் காட்னு சொல்லும்போது நம்ம மைண்டில் வேறு இருக்குதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்கிறத நம்ம மைண்ட் ஏற்றுக்குது. ஐ ஆம் சன் ஆஃப் காட்ன்றதை என் மைண்ட் ஏற்றுக்கல. அதுதான் பிரச்சனை. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? அவருடைய சாயலிலும் அவருடைய உருவிலும் படைக்க பொழுது அப்ப நாம அவருடைய குழந்தைகள் தானே, அவருடைய பிள்ளைகள் தானே. பிள்ளைங்க தான். உங்க டவுட் என்ன பிரதர்? நீங்க
மகன் சொல்றீங்கல்ல, அதுக்கு சொல்றேன். நீங்கள் ஒன்றும் இல்லை பிரதர், நீங்கள் கண்ணை மூடிட்டு நானே இறை மகன் ஒரு முறை ஒரு 100 முறை மெடிடேட் பண்ணி சொல்லி பாருங்கள் பிரதர். சாத்தா அவங்ககிட்ட பேசுவான், டெஃபினட்டாக வந்து பேசுவான். ஏன் தெரியுமா? நீங்கள் கடவுளுடைய பையன் அப்படின்றத கரெக்டாக உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் நடந்து செல்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும். I'm telling you, if you believe that you are son of God, your walking in this world will be different. நம்ம அது பிலீவ் பண்ணுறது கிடையாது. சும்மா நம்ம கடவுளுடைய பிள்ளைங்கன்றோம். ஆனால் இங்கே தான் இருக்குது, உள்ளத்தில் இல்லை. அதை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். நான் சிம்பிளாக கேட்குறேன் பிரதர். இப்போது ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டருடைய பையன் ஒரு கார் வாங்க போகிறார். நம்மளை மாதிரி ஒரு 5 லட்சத்துக்கு கார் வாங்க வரா? ஒரு ஷோரூமில் போகிறாரு. நான் ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன். ஒரு ஷோரூமுக்கு போகிறாரு. ஷோரூம் ஓனர் வந்துட்டு ஒரு 5 லட்சம் காரை காமிக்கிறார். அவருக்கு கோவம் வருமா வராதா? கரெக்ட். இப்போ நமக்கு வந்து நம்ம கடவுளுடைய பிள்ளைன்ற ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா பிரதர்? இல்ல, அதை தான் நான் சொல்லுவேன். இந்த குரூப்ல ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம், உங்க பிரச்சனை உங்களுக்கு தெரியல, அதான் பெரிய ப்ராப்ளம். நீங்க எல்லாம் கடவுளுடைய பிள்ளைன்னு ஏத்துக்கிறீங்க, ஓகே ஃபைன். ஒரு பாவ சிச்சுவேஷன் வரும்போது சாத்தானை பார்த்து என்ன சொல்றீங்க நீங்க? நான் இயேசுவின் பிள்ளை சொல்றீங்களா? நான் இயேசுவின் பிள்ளை, என்னை விட்டு அகன்று போன்னு தானே சொல்றோம். இதே வந்து நீங்க வந்து உண்மையிலே கடவுளுடைய பொண்ணுன்ற ஒரு கெத்து இல்லைன்னு அர்த்தம். நீங்க உண்மையிலே கடவுளுடைய பொண்ணுன்ற ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கை உங்கள்கிட்ட வந்து என்ன தெரியுமா சொல்லுவீங்க? டேய், யார்கிட்ட வந்து விளையாட தெரியுமான்னு கேட்பீங்க. புரியுதா? யூ டோன்ட் ஹேவ் தட் இன் யுவர் மைண்ட். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல. சிட் அண்ட் மெடிடேட். நீங்கள் சொல்கிறது சும்மா வாயில் நான் கடவுளுடைய பிள்ளை எங்கள் அப்பான்றீங்க. உள்ளத்தில் எழுதப்படவில்லை. உள்ளத்தில் எழுதப்பட்டதுன்னா ஒரு டேவில் வந்து நம்மளோட ஒரு டெம்ப்டேஷனை கொடுக்கும்போது யூ வில் கெட் இப்போ என்ன வார்த்தை உங்கள் வாயில் வந்து வரும்? ஓகே, இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அப்படி கூட சொல்ல மாட்டீங்க. யார்கிட்ட வந்து விளையாடுறான்னு கேட்பீங்க. முதல்ல ஓடி போட நான் ஏன்னு சொல்லுவீங்க. நீங்கள் இந்த தெம்பில் நீங்கள் சாத்தாங்கிட்ட பேசுனீங்கன்னா எஸ், உண்மையிலே நீங்கள் கடவுளுடைய பொண்ணுன்னு நம்புறீங்க, நான் ஒத்துக்கிறேன். எத்தனை பேர் அந்த கத்தில் பேசுகிறீங்க? ஒரு பிரச்சனை, வீட்டில் ஒரு பிரச்சனை வருது, அப்போ நீங்கள் சாத்தானை துரத்தும் அப்படி தான் துரத்துறீங்களா? டேய், எங்கள் வீட்டுக்குள்ளேயே வர ஓடி போடான்னு சொல்கிறீங்களா? சொன்னீங்கன்னா நீங்கள் உண்மையிலே உங்கள் உள்ளத்தில் கடவுளுடைய பொண்ணுன்ற ஒரு எண்ணம் இருக்குதுன்னு நான் ஒத்துக்கிறேன். அது சும்மா வராது சிஸ்டர்ஸ். யூ ஹேவ் டு சிட் அண்ட் மெடிடேட் hours and hours. ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் அதை தியானிக்கணும். சும்மா கேட்டுருவாங்க நான் கடவுளை பிள்ளை நினச்சா போதாது. இங்கே இருந்தால் யூ cannot do it. ஒரு சோர்வு, ஒரு பிரச்சனை வரும்போது அறிக்கை பண்ணணும் சிஸ்டர். நம்ம தனியாக உட்காந்து அறிக்கை பண்ணணும், நம்ம மெடிடேட் பண்ணணும். அன்னை மரியாதை தானே செஞ்சாங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தியானித்தார்கள். தியானிக்கும் போது அவங்க இருதயத்தில் எழுதப்படும் போது அது வரைக்கும் உங்கள் சிந்தனையில் இருக்கும். நம்ம இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் சிந்தனையில் இருக்கும். ஓகே, ஆனால் ஒரு சோர்வு, ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு டாக்டர் ரிப்போர்ட் வருது, கேன்சர் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? ஐயோ, இன்னொரு டாக்டர் போய் செக் பண்ணலான்றீங்க. அந்த டாக்டரும் ஆமாம் கேன்சர் தான் சொன்னாலும் என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன பண்ணுவீங்க? உண்மையை பேசுங்க பிரதர். கேன்சர்னு டாக்டர் ரிப்போர்ட் வருது, என்ன பண்ணுவீங்க? கன்ஃபார்ம் பண்ணுவோம். இன்னொருத்தர் டாக்டர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுட்டு ஆமா இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம். சரி, அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க அப்போ? பயம் வருமா வராதா சிஸ்டர்? நம்ம எல்லாம் பேச்சுக்கு பேசலாம். உண்மையை சொல்லுங்கள் சிஸ்டர். நீங்கள் இந்த குரூப்பில் எல்லாமே செயின்ட் மாதிரியே பேசுகிறீங்க. அதனால எனக்கு புரியல எப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சரி, நீங்கள் உண்மையிலே கடவுளுடைய பிள்ளை. பிரைஸ் தி லார்ட். பிரச்சனையே கலிம்போ எங்களுக்கு வந்து சுகம் கொடுக்காது. ஆண்டவருடைய வார்த்தை சுகம் கொடுக்கணும் நாங்க நம்புறோம் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஆண்டவருடைய வார்த்தை சுகம் கொடுக்கும். எப்போ தெரியுமா? உங்கள் நம்பிக்கை கரெக்டாக இருக்கும்போது சுகம் கொடுக்கும். அதுதான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் கடவுளுடைய பிள்ளைன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் இஸ் இட் தேர் இன் யுவர் ஹார்ட்? உங்கள் ஹார்ட்டில் இருந்ததுன்னா நீங்கள் நடக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும் பிரதர். புரியுதுங்களா? ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் சிரிப்பீங்க, உண்மையிலே சிரிப்பீங்க. அப்படி சிரிக்கிறீங்களா? அதான் நான் சொல்கிறேன். டாக்டர் வந்து ரிப்போர்ட் வந்து ஓகே கேன்சர்னு சொன்னால் உங்களுக்கு சிரிப்பு வருதா? யாக்கோபு 1:2 அதை தான் சிஸ்டர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்முடைய மைண்ட் இன்னும் ரினியூ ஆகலை. யாக்கோபு சொல்கிறாரு 1:2 சகோதர சகோதரி, பல வகையான சோதனைக்கு நீங்கள் உள்ளாகும் போது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள்ன்றார்.
ஏன் சொல்கிறாரு? பிரச்சனை வரும்போது உங்களால் மகிழ்ச்சியாக இருந்தது, உங்கள் மைண்டு கரெக்டாக ரினியூ ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போது மைக் டைசான் அவருடைய யூத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய பாக்ஸர், உங்களுக்கு தெரியல எல்லாருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும் மைக் டைசான்? தெரியுமா தெரியாதா? ஓகே, தெரியாது. ஓகே, தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு குத்து சண்டை வீரர் ஒரு காலத்தில். அவருடைய யூத்தில் அவர் இருக்கும்போது அவருக்கு எதிர்த்தா ஒருத்தர் சண்டைக்கு வர்றாருன்னா என்ன சொல்லுவார்? சிரிப்பார் அவர் இல்லையா? எங்கிட்டயா வரவா மோதிப்பாருன்னு சொல்லுவார். இந்த மனநிலை நமக்கு பிரச்சனை வரும்போது இருந்ததுன்னா நாம் உண்மையிலே கடவுளுடைய பிள்ளைங்கன்னு நம்புகிறோன்னு அர்த்தம். கணவன் வீட்டில் ஒரு பிரச்சனை பண்ணும்போது, அல்லது ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் வரும்போது, ஒரு ஹெல்த் இஷ்யூ வரும்போது நம்ம மனசில் ஓஹோ எங்கிட்டயா வர, இதோ யாருன்னு காமிக்கிறேன்ற மைண்ட் செட் உங்களுக்கு உள்ளேருந்து ஒரு பேச முடிஞ்சதுன்னா உண்மையிலேயே உங்கள் மனது புதுப்பிக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் யாரும் அப்படி இல்லை, நான் அதுதான் சொல்கிறேன் மறுபடியும். அந்த எண்ணம் வரலன்னா அப்போ நம்ம ஸ்பிரிட்ல வீக்கா இருக்கோம். நம்ம மைண்ட் ரினியூ ஆகலைன்னு அர்த்தம். அவர் மைண்ட் இஸ் நாட் ரினியூட். ஓகேங்களா? அவர் மைண்ட் இஸ் நாட் ரினியூட். வி ஹாவ் டு ரினியூ. நான் அதுதான் சொல்கிறேன், உங்களுடைய மனது புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் நிறைய பேர் எல்லாம் புதுப்பிச்சு நாங்கள் ரெடியாக இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க, விச் இஸ் நாட் ட்ரூ. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்ம பிரச்சனை நமக்கு தெரியாமல் இருக்கிறது தான். நான் ஓகேன்னு நினைக்கிறது மிகப்பெரிய ப்ரைடு. இஃப் யுவர் மைண்ட் இஸ் ரினியூட் யூ வில் பி இன் அ டோட்டலி டிஃப்ரெண்ட். see, உங்களுக்குள்ளே உலகத்தை படைச்சு உருவாக்கின பவர் நமக்குள்ளே இருக்குது இல்லையா? நம்முடைய ஸ்பிரிட்டில் இந்த உலகத்தை உருவாக்கின பவர் இருக்குது. உங்கள் மைண்ட் ரினியூ ஆயிடுச்சுன்னா நீங்கள் நடந்து போனீங்கன்னா பேய் ஓடணும். ஜீசஸ் நடந்து போகும்போது பேய் ஓடி வந்து ஐயோ ஆண்டவர் எங்களை விட்டு அங்கிட்டு போகணும்னு சொல்லிச்சா சொல்லலையா? அப்போ நம்ம போகும்போது அது மாதிரி நடக்கணும் இல்லையா? நடக்குதா? நடக்கலை. ஸோ தட் மீன்ஸ் அவர் மைண்ட் இஸ் நாட் ரினியூட். வி ஹாவ் டு ரினியூ. அது முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம. அவங்களுக்கு அது ஏன் நீங்கள் உங்களால் ஏற்றுக்க முடியலன்னு எனக்கு புரியல. யூ ஹாவ் டு ரினியூ யுவர் மைண்ட். கடவுளுடைய பிள்ளை நான் கடவுளுடைய பொண்ணுன்றது உங்களுக்கு தெம்பாக இருந்தது, நான் உண்மையிலே கரெக்டாக நீங்கள் மைண்ட் ரினியூ ஆகிருந்ததுன்னா நீங்கள் எதுக்குமே பயப்பட மாட்டீங்க, எதுக்கும் கவலைப்பட மாட்டீங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஓகே கம் ஐ வில் ஷோ ஹூ ஐ ஆம். உங்களுக்கு சாத்தானை பார்த்தா கிண்டல் வரும், கிண்டல் பண்ணுவீங்க. நீங்கள் உண்மையிலே கடவுளுடைய பிள்ளைன்ற ஒரு மனநிலை உங்களுக்குள்ளே வந்ததுன்னா அது வரும். நம்ம அதை தியானித்து நம்முடைய மன சிந்தனைகளை புதுப்பிக்கும் பொழுது அது வரும். அது ஒரு நாளில் வராது. யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ். ஏசு கிறிஸ்து 40 நாள் இதை தான் மெடிடேட் பண்ணார். பாலைவனத்தில் 40 நாள் ஜீசஸ் மெடிடேட் பண்ணது என்ன தெரியுமா? எதை மெடிடேட் பண்ணார்? பிதா ஒரு வார்த்தையை சொல்கிறார், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன். இந்த வார்த்தை தான் ஏசு கிறிஸ்துக்கு பிதா கொடுத்த வார்த்தை. கோ அண்ட் மெடிடேட் இன் திஸ் வேர்ட் ஃபார் 40 days. ஜீசஸ் 40 நாள் இந்த வார்த்தையை தான் மெடிடேட் பண்ணுறார். நீங்கள் மெடிடேட் பண்ணி பாருங்கள், அந்த வார்த்தையுடைய பவர் என்னன்னு தெரியும். இஃப் யூ வாண்ட் டு டூ மினிஸ்ட்ரி ஃபார் ஜீசஸ் யூ ஷுட் நோ ஹூ யூ ஆர் இன் கிரைஸ்ட். ஏசு கிறிஸ்துவின் மகன்றது உங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டதுன்னா உங்களுடைய செயல்பாடு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் அதை தான் சொல்கிறேன். இது வந்து இங்கே இருந்தால் போதாது, இங்கே இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணுங்க, ஐ ஆம் சன் ஆஃப் காட். இப்போ கடவுளுடைய பிள்ளையாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு தெரிஞ்ச எந்த இடத்துலையும் சாத்தான நடக்க விட மாட்டோம் இல்லையா? ஏன்? நம்ம அப்பாவுக்கு மிகப்பெரிய எதிரி யார்? மக்களுக்கு எதிரி யார்? அப்போ நீங்கள் கடவுளுடைய பிள்ளைன்னு தெரிஞ்சுன்னா அவனுடைய ராஜ்யத்தை காலி பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? ஹலோ, நம்ம பண்ணுறோமா அப்படி? ஜீசஸ் போன இடத்துலலாம் சாத்தானை துரத்தினார், நம்ம செய்கிறோமா? நம்ம மைண்ட் ரினியூ ஆச்சுன்னா நமக்கு அவன் மட்டும்தான் கண்ணில் தெரியுமா? ஓகே, இவனை காலி பண்ணுறது தான் முக்கியம். எந்த மனிதனெல்லாம் அவன் தொந்தரவு பண்ணாலும் அந்த மக்களெல்லாம் நம்ம விடுதலை கொடுப்போம். எந்த மனிதனெல்லாம் அவன் பிரச்சனை பண்ணுறானோ அவங்ககிட்ட இருந்தால் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கு. இதுதான் நம்முடைய ஊழியம். ஜீசஸ் சொல்கிறார் இல்லையா, லூக்கா 4:18-19, ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வையை பெறுவர். அப்போது சிறைப்பட்டவங்க, ஸ்பிரிச்சுவலாக பாண்டேஜில் இருக்கவங்கள டெலிவரன்ஸ் பண்ணுறது நம்முடைய தலையாய கடமை. அதெல்லாம் எப்போ நடக்கும்? நான் கிறிஸ்துவுக்குள் யார், ஹூ ஐ ஆம் இன் கிரைஸ்ட்ன்றது நமக்கு தெளிவாக தெரியும் பொழுது, அது நம்ம மைண்ட் ரினியூ ஆகும்போது. ஸோ தயவுசெய்து மெடிடேட் பண்ணுங்க. நீங்கள் இதை நான் சொல்கிறத கேட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும். பட் யூ ஹேவ் டு மெடிடேட். அப்போ தான் அந்த இருதயத்தில் எழுதப்பட வேண்டும், ஐ ஆம் சன் ஆஃப் காட், நான் காட்ஸ் டாட்டர்,
அது உண்மையிலே உங்கள் இதயத்தில் எழுதுனா நீங்கள் வேறு மாதிரி இருப்பீங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இந்த வார்த்தையை மணிக்கணக்காக இல்லை மாத கணக்காக மெடிடேட் பண்ணியிருக்கிறீங்க இருதயத்தில் வச்சு? நீங்கள் இது வரைக்கும் இது உட்காந்து மெடிடேட் பண்ணல, இதை அறிக்கை பண்ணலன்னா அது உங்கள் இருதயத்துக்கு வரல, சிந்தனையில் தான் இருக்குது. நம்ம வருது நம்ம வாழ்க்கை அதுதான் சொல்கிறேன் சிஸ்டர். யூ ஹாவ் டு, நீங்கள் மாதாவுடைய பிள்ளை, மாதாவை எங்கள் அம்மான்னு சொன்னால் போதாது, அவங்க செஞ்சதை நம்ம செய்யணும். அவங்க இறை வார்த்தையை இருதயத்தில் வைத்து தியானித்தார்கள். தன் வாழ்க்கையில் கடவுள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் இருதயத்தில் வைத்து தியானித்தார்கள். நம்ம இருதயத்தில் தான் இதெல்லாம் விதைக்கப்படணும். நான் கடவுளின் மகள்ன்றதை நீங்கள் அறிக்கை பண்ணி மெடிடேட் பண்ணி உங்கள் இருதயத்தில் எழுதுங்க. உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறலைன்னா என்னை வந்து கேளுங்க. இட் ஷுட் பி இன் யுவர் ஹார்ட். இஃப் ஜீசஸ் மைண்டில் அது இருந்ததா இல்லையா? ஐ ஆம் சன் ஆஃப் காட்ன்றது அவர் நடந்து போகும்போது அந்த கத்தில் தான் நடந்து போனார். நமக்கு இருதயத்தில் அது எழுதப்பட்டது என்றால் நாம் நடக்கிற விதம், நாம் பேசுகிற விதம், நம்முடைய செயல் வித்தியாசமாக இருக்கும். 100% வில் பி டிஃப்ரெண்ட். இந்த ஒரு வாரம் இதை மட்டும் மெடிடேட் பண்ணுங்க பார்க்கலாம். ஐ ஆம் சன் ஆஃப் காட். உண்மையில் நீங்கள் இதை வந்து ஒரு டெய்லி ஒரு ½ hour மெடிடேட் பண்ணி நெக்ஸ்ட் வீக் வாங்க. யூ வில் சே தேர் இஸ் a lot of difference in your life. புரியுதுங்களா? நம்ம தெரிந்து கொள்வது வேறு, மெடிடேட் பண்ணி நம்ம இருதயத்தில் அதை எழுதுவது வேறு. இறை வார்த்தை இருதயத்தில் எழுதப்பட வேண்டும், அப்பொழுது அது பலன் கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு பாயிண்ட்டுக்கு 45 minutes முடிஞ்சு போச்சு. ஓகே, ஐ வில் க்ளோஸ் வித் திஸ். ஒரு சின்ன ப்ரேயரோட நான் க்ளோஸ் பண்ண, ஒரு டெலிவரன்ஸ் ப்ரேயரோட. ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கடவுள் மேல் நம்பிக்கை வைங்க, கடவுள் குணப்படுத்துவார். நீங்கள் ஜெபிக்க வேண்டாம், ஜஸ்ட் லிசன் த வேர்ட். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, இதோ இறை வார்த்தையை பகிர ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்ததற்காக நன்றி. தகப்பனே, இதோ நாங்கள் எப்பொழுது உம்மை போல் இந்த உலகத்தில் இருக்கிறோமோ அதுவரையிலும் நாங்கள் சரியாக இருக்கிறோம் என்ற எண்ணம் எங்களுக்கு வராமல் இருக்கக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா. ஐ ரிபியூக் எவ்ரி ஸ்பிரிட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். தகப்பனே, இதோ உம்மை பின்பற்ற சொன்னீர். நீரே எங்களுடைய உதாரணமாக இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய வாழ்க்கையோடு கம்பேர் பண்ணும் பொழுது அப்பா, நாங்கள் மிக மிக தாழ்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் தியானித்து எங்கள் இருதயத்தில் எழுதக்கூடிய கிருபை எங்களுக்கு நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். இதோ நான் கடவுளின் மகன் என்ற வார்த்தையை எங்கள் இருதயத்தில் நீர் எழுதுமாறு ஜெபிக்கிறேன். தேவ மாதாவே, எங்களுக்காக பரிந்து பேசுமாறு ஜெபிக்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் மேலும் ஒரு கல்வாரி இரத்தம் தெளிக்கப்படட்டும். If there is any sickness, I rebuke that spirit of sickness to leave them right now in the name of Jesus. Every pain, leave in the mighty name of Jesus. நோய்களுக்கு ரூட் காசாக இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் இயேசு கிறிஸ்துவினால் வேரோடு பிடுங்கி கடலில் எரிகிறேன். Let every root cause of the problem be completely uprooted and go and fall into the sea right now in the name of Jesus. ஆவியானவரே, நீர் விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. Thank you, my Lord. Thank you. I release the resurrection power of Jesus into your people, my Lord. Let the luminous power of Jesus fill them and restore them back. In the name of Jesus we pray. Amen.